ஹாய் ஹலோ வெல்கம் டு மாஸ்க்மேன் ரிவ்யூஸ். சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ப்ரீமியரை பார்த்துட்டு வெளியே வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியாகராஜன் குமாரராஜாவோட செகண்ட் ஃபிலிம், அதுவும் ப்ரீமியர் ஷோவோட வேர்ல்டு வைடு ஓப்பன் ஆகியிருக்கு. அவரோட முதல் படம் ஆரண்யகாண்டம், அதை மெயின் ஸ்ட்ரீமாக ரிலீஸ் பண்ண முடியாமல் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஹார்ட்லி ஃபியூ பீப்புள் நோட்டீஸ் த ஃபிலிம். நேஷனல் அவார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆன்லைனில் சோஷியல் மீடியா ரேஜ் ஆன சமயத்தில் சிக்கின ஒன் ஆஃப் தி ஃபிலிம் தான் இது. இதை பற்றி பேசி எழுதி வீடியோ அனாலிசிஸ் அது இதுன்னு ஒரு கல்ட்டு ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் 8 இயர்ஸாக வந்து படமே பண்ணலை. வாய்ப்பு இல்லாமல் இல்லை, அவர்கிட்ட ஏன்னு போய் கேட்டால் எழுதிட்டு இருந்தேன், மற்றதில் பிஸியாக இருந்தேன்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ண படம் தான் சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். சூப்பர் டீலக்ஸோட பிளாட், அதாவது மேலாப்பில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ரொம்ப டீப்பாக போனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். சூப்பர் டீலக்ஸ் படத்தில் 4-5 வெவ்வேறு கதைகள் இருக்குது. கதைகள்னு சொல்ல வேணாம், 4-5 டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ்னு சொல்லலாம். ஒன்று டிரான்ஸ்ஜெண்டரை ஏற்றுக்கிறது பற்றி பேசுகிறது, அதுதான் விஜய் சேதுபதி போர்ஷன். இன்னொன்று கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபிலாசபி பேசுது, அது மிஷ்கின் பண்ணியிருக்காரு. இன்னொன்று காமன் மேன் அண்ட் உமன் எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதில் ஃபார் ஃபாசில் அண்ட் சமந்தா ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு டீனேஜ் கும்பலை காட்டுறாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற தப்புகள் அதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு சில இஷ்யூஸில் வந்து மாட்டிக்கிறாங்க, அதை அவங்க எப்படி சரி செஞ்சுக்கிறாங்க, என்ன உணர்றாங்க. ஸோ இப்படி பேச வேண்டிய விஷயங்கள் இந்த பிளாட்லேயே வந்து நிறையா இருக்குது. பவுல் தாமஸ் ஆண்டர்சனோட மேக்னோலியா, 21 கிராம்ஸ் இது மாதிரி படங்கள் பார்த்தவங்களுக்கு இது தமிழ் சினிமாவுக்கு என்ன ஒரு ஜானர் பிரேக்கிங் அட்டெம்ப்ட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கைதான் படத்தோட வந்து முதுகெலும்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கதை, இங்கே ஒரு கதை, இங்கே ஒரு கதை, இங்கே ஒரு கதை, ஒரே டைமில் ஒரே நாளில் நடந்துகிட்ருக்கு. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகும், அதாவது ஹைப்பர்லிங்க் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வேர்ல்டை தியாகராஜன் வந்து செட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே இவர் செட் பண்ண 5 கதைகளுக்கான கேரக்டர்ஸ் எப்படி கிராஸ் ஆகுறாங்க, அதோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்னன்னு லாஸ்ட்டில் ஒரு ஃபிலாசாபிக்கல் ஹையோட வந்து முடிக்கிறாங்க. அதுதான் வந்து சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ் படத்தை ரசிக்கணும்னா ஆரண்யகாண்டம்லாம் பார்த்து பிரித்து மேய்ஞ்சிருந்தா தான் வந்து பிடிக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஓப்பன் மைண்டோட போய் உட்காருங்க, கண்டிப்பாக ஒரு ஜாலியான ரைடாக வந்து இது இருக்கும். இப்போ படத்தோட பாசிட்டிவ்ஸ், தியாகராஜன் குமாரராஜாவோட வேர்ல்ட், அவர் செட் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ஸ் கிட்டையும் நாம் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது ரியலிஸ்டிக் எமோஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் உள்ளே வச்சுருக்காரு. அப்போது அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபயராக வந்து தெரியுது. இந்த படத்தோட பேக்போன் வந்து ரைட்டிங் தான். இந்த எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ஸ், அதாவது ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத இந்த கேரக்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமாக செய்யக்கூடிய கேரக்டர்ஸ்களை வச்சு ஃபுல்லாக காமெடியாகவும் வந்து எடுக்கலாம், இல்லை சீரியஸ் படமாகவும் எடுக்கலாம். ஆனால் இவர் இந்த 2 சைட்லேயும் இருக்கிற லைனை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இதை ஒரு பிளாக் காமெடியாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர்ஸ்க்கு நடக்கிறது எல்லாமே கஷ்டமான ஒரு விஷயங்கள், நாம் வாயை விட்டு வந்து இங்கே சிரிச்சிட்டு இருப்போம். குடோஸ் டு நலன் குமாரசாமி, நீலன் கே சேகர் அண்ட் மிஷ்கின். இந்த படத்தில் உள்ள 3 முக்கிய கதைகளை அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. ரைட்டருக்கான ஸ்கோப்பை நீங்கள் நிஜமாலே இந்த படத்தில் தான் வந்து பார்க்க முடியும். அந்த ஸ்பேஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கார் டிகே. படத்தோட ஃபிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் ரொம்ப ஸ்டஃப் பண்ண மாதிரி வந்து நினைக்கலாம், ஆனால் ஐ லவ்ட் இட். படத்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தால் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ண படம் ரீசெண்டாக வந்து இதுதான். எல்லாரோட ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு கிரே ஃபேக்டர் வந்து இருக்குது. பெரிய ஆர்டிஸ்ட் அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம்னு மாதிரி சொல்லக்கூடிய லெவலுக்கு வந்து இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அந்த கான்செப்ட் மேலே விருப்பமே இல்லை. ஆர்டிஸ்ட்னா எதுவாக இருந்தாலும் பண்ணணும், பட் தமிழ் சினிமா சம்பிரதாயம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் சேதுபதி அஸ் டிரான்ஸ்ஜெண்டர், ரம்யா கிருஷ்ணன் ஒரு எக்ஸ் போன் ஸ்டார், இது மாதிரி பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் மேலே கமெண்ட் பண்ணணும்னா விஜய் சேதுபதி நல்லா பண்ணியிருக்காரு. காயத்ரி ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் சீக்வன்ஸில் அழுவாங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அது. ஃபார் ஃபாசில் அண்ட் சமந்தா எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. ஃபாஹத் கார்க்குள்ளே தான் புலம்புற விஷயமும் அவன் நடந்துக்கிற விதமும் டாப் நாச்சாக இருக்குது. மனுஷன் கண்ணிலே வந்து நடிக்கிறாப்புல. சமந்தா ஆஸ் வேம்பு யூஷுவல் ரோல் தான், அழுகிற சீன் இருக்குது, அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக வந்து பண்ணியிருந்தாங்க. மிஷ்கின் அவரோட ரோல் ஆல்ரெடி அவரோட படங்கள்லேயே நம்ம இன்னும் பெட்டர் விஷனோடையே வந்து பார்த்துட்டோம், அதனால் சர்ப்ரைசிங்காக பெருசாக ஒன்றும் இல்லை. ரம்யா கிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண விதம் நச்சுன்னு இருக்கும். இவங்களை தவிர விஜய் ராம், நவீன் ஜெயந்த், அப்துல் ஜப்பர், இதில் யார் எந்த கேரக்டர்ஸ்னு தெரியல, ஏன்னா நேம்ஸ் விக்கிபீடியாவிலேருந்து தான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக டீனேஜ் கேரக்டர்ஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க இவங்க. அதில் 3 பேருமே வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு பிடிச்ச எபிசோடும் வந்து அதுதான், டக்குன்னு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இந்தியன் சினிமாவில் பிளாக் காமெடியை ப்ராப்பராக யூஸ் பண்ண எபிசோடு வந்து அது சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக அஸ்வந்த் அசோக் குமார் சின்ன பையனாக வர்றது இவர் தான். செம்ம க்யூட் அண்ட் சுட்டித்தனம் பண்ணுறாரு.
சின்ன பையனுக்குள்ள செம்ம எனர்ஜி இருக்குங்க. அதுவும் டப்பிங்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டர் பேக் வாய்ஸ்லாம் வந்து அடிக்கடி கொடுக்கும். அதெல்லாம் அந்த எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு வந்து எமோட் பண்ணியிருக்காரு டப்பிங்ல. மேக்கிங் அண்ட் டெக்னிக்கல்லாம் சொல்லணும்னா ஆரண்ய காண்டம்ல என்ன இருந்ததோ அதே தான். ஃப்ளூயிட் எடிட்டிங், இது ஒரு ஹைப்பர்லிங்க் சப்ஜெக்ட். 4-5 கதை 10-10 நிமிஷம் ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணுது. அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மாஸ்டர் கிளாஸா வந்து பண்ணிட்டாங்க. PS வினோத் அண்ட் நிரவ்ஷாவோட சினிமாட்டோகிராஃபி அட்டகாசம். செம்ம பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னதான் ரெட் கலர் லைட்டும் லைட்டா கிரீனும் சேர்ந்து DIல ஒர்க் பண்ணியிருந்தாலும் மற்ற கலர்ஸும் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. 4 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், அதுக்கேற்ற டோன் இருக்கு. படத்துல எந்த சீனோட ஃப்ரேம் எடுத்து பாஸ் பண்ணாலும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்தா நம்ம ஆளுங்க 10 பேஜ்க்கு வந்து டீகோட் பண்ணுவாங்க. அவ்வளோ இன்டென்ஸா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். டெக்னிக்கல்ல பேசணும்னா 2 விஷயம் இந்த படத்துக்கு வந்து அவார்டு தரணும். சவுண்ட் எடிட்டிங் அண்ட் யுவன் சங்கர் ராஜா. ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெளியே ஏதோ ஆளுங்க பில்டிங்ல வேலை செய்யற மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சவுண்ட், பைப் உருட்டுறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் அதுக்கு மேலே யுவன் அவரோட ஹாண்டிங் ஸ்கோரை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ரெண்டும் சேர்ந்து கேட்கும்போது புதுவித சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தருது. யுவன் கிங் ஆஃப் பிஜிஎம் தான், அதுக்கு சந்தேகமே இல்லை. யுவன் TK காம்போ டெட்லியான காம்போ ஆயிடுச்சு. என்னமா ரசிச்சு வந்து அவுட்புட்டை வந்து வாங்கியிருக்காரு. தியாகராஜன் செம்ம மியூசிக் டேஸ்ட் இருக்கிற ஒரு ஆள். இங்கே இவ்வளோதான் வரும், இந்த மாதிரி தான் வேணும்னு சம்டைம்ஸ் வெஸ்டர்னைஸ்ட் மியூசிக் இருக்கு. சில இடங்களில் வந்து நாதஸ்வரம் பீஜமும் கேட்குறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக படத்தில் எல்லா சீன்லையும் ஒரு பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிவி சேனல், ரேடியோ, இது எல்லாமே படம் முழுக்க வந்து கேட்போம். ஒரு சீன் நடந்து முடிஞ்சு அதோட ரெஃபரன்ஸ் இந்த டிவி சேனலில் வர டைலாக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சீன் நடக்கும்போதே பின்னால் ரேடியோவில் அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டீன் கேரக்டர்ஸ் செக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரேடியோலையோ இல்லை திடீர்னு டிவி சேனல்லையோ ஒரு மாதிரி சாங்லாம் வந்து கேட்போம். அந்த சாய்ஸஸ் ஆஃப் சாங்ஸும் வந்து செம்ம ஃபன்னாக வந்து தேட்டரில் இருந்தது. அண்ட் அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸும் வந்து பெக்யூலராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் டீலக்ஸில் ஏதோ ஒரு ஸ்டோரியில் ஏதோ ஒரு கேரக்டர் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வந்து கமெண்ட் பண்ணும். அதுதான் படத்தோட பேக் போனுக்கான லீடாக வந்து இருக்கும். அது எய்தர் செக்ஸாக இருக்கலாம், ரிலீஜனாக இருக்கலாம், ஐடென்டிட்டியாக இருக்கலாம், இல்லை பணமாக கூட இருக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக படத்தோட டென்ஷன் ஏறுற சீன் எல்லாமே ட்ரெய்லர் அண்ட் டீசரில் கட் இருக்குமே அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அது பிரில்லியண்டான எக்ஸிக்யூஷன். படத்தோட நெகட்டிவ்ஸ், சில இடங்களில் டப்பிங் வந்து சரியா இல்லை. நடிக்கும் போது ஒரு டைலாக்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அதே டப்பிங்கில் வந்து மாற்றிருக்காங்கன்னு ஃபீல் ஆகுது. சமந்தா பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கு. அதே அவங்களோட வாய்ஸில் வந்து ஏண்டா அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த கேரக்டரோட அது வந்து ஒட்டி போகாத ஒரு ஃபீல் கொடுத்தது. படத்தோட ஸ்டேஜை வந்து செட் பண்ண உடனே, அதாவது இன்னார் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடுச்சு, இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே திரும்ப சில விஷயங்களை அடுக்கும்போது என்னடா இது அப்படின்ற ஃபீல் செகண்ட் ஹாஃப்க்கு நடுவில் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஒண்டர்ஃபுல்லாக வந்து நம்மளால ஒரு ஹையில் வந்து கொண்டு போய் விட்டுட்டாரு. அந்த நாட்டை ஒன்று அவுக்கும் போது அந்த எசன்ஸ் வந்து கொஞ்ச நேரம் பிடிக்குது, கொஞ்ச நேரம் வந்து ரியாக்ஷன்லெஸ்ஸாக வந்து போகுது. அந்த டென்ஷனும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்க்கு அப்புறம் வந்து குறைஞ்சிடுது. ஆக்டர் பகவதி பெருமாள், அவரை பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பண்ண ரோலை நம்ம ஜான் விஜய் நடித்து பல லட்ச தடவை தமிழ் சினிமாலேயே பார்த்துட்டோம். இவர் ஆரம்பத்தில் பண்ணுறது ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பிறகு போக போக என்னடா ஒரே மாதிரி பேசுகிறாங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கேரக்டர்னால படத்தில் பர்டிகுலர் எபிசோடு மட்டும் லேக் ஆகுது. படத்தோட ரன் டைமோ பார்த்தீங்கன்னா 3 hours. பொறுமையாக பேசுகிறதா வந்து ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. இந்த பொறுமை ஒரு பர்டிகுலர் 30-40 minutes ஸ்ட்ரெச்சில் வந்து தோணும். மற்றபடி இது ஒரு கிராக்லிங் என்கேஜிங் வாட்ச். ஓவரால் சூப்பர் டீலக்ஸ் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு என்டர்டெய்னர். செம்ம ஜாலி, இன்டென்ஸ் அண்ட் மெச்சூர்ட் கண்டென்ட் உள்ள சினிமா. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு 6 நிமிஷம் பாட்டு, அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போமே. அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்குறோம். சம்டைம்ஸ் அந்த பாட்டு கேட்கும்போது முதல் 4 நிமிஷம் வந்து குதூகலமாக வந்து கேட்டுட்ருப்போம். அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு வந்து சரி மாற்றிடலாமா அப்படின்னு டக்குன்னு தோணும். அப்போது தோணும் போது நமக்கு பிடிச்ச கிட்டாரோ இல்லை லைனோ வரும்போது அந்த மியூசிக் ஹூக்கை வந்து சொல்கிறேன், உடனே வந்து அதை கேட்டோடனே குஷியாகிடும். ஃபுல் பாட்டை வந்து கடைசியாக கேட்டு முடிச்சிருவோம். அது போல தான் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்குது. சூப்பர் டீலக்ஸ்க்கு அவுட் ஆஃப் 5 3.75 ரேட்டிங் தரும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். A சர்டிஃபிகேட் தான். ஏன்னா எல்லாமே வந்து மெச்சூர்ட் கண்டென்ட். சின்ன பசங்களுக்கு புரிஞ்சுக்க டைம் ஆகும். ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டும் வந்து விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ இட்ஸ் A ஃபிலிம் அண்ட் ஆல்சோ TK ஃபிலிம் மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். உங்களுக்கு ஒரு வைல்ட் டிஸ்கோ ரைடு வந்து காத்துட்டு இருக்கு. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாஸ்க் மேன் ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.